குரல் அற்றவரின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் சமீபத்தில் பொதுட்டூர்பேட்டையில் நடந்த மகன்களே தந்தையை பாம்பு கடிக்க வைத்து கொன்ற படுபாதக சம்பவத்தை பற்றி பாதிக்கப்பட்டோர் கழக மாநில தலைவர் மற்றும் மாநில செயலாளர் அவர்களின் குரலை கேட்டறிவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை லேப் டெக்னீஷியனாக பள்ளியிலே பணியாற்றி வந்த கணேசன் என்பவரை அவருடைய மகன்கள் மோகன்ராஜ், பிரவீன்குமார் என்பவர்கள் முதலில் கூலிப்படையுடன் சேர்ந்து நாகப்பாம்பை வைத்து கடிக்க வைத்துள்ளனர். அதில் அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார். இரண்டாவது முறையாக கட்டுவிரியனை வைத்து கடிக்க வைத்து அவர் சாகடிக்கப்பட்டுள்ளார். காரணம், அவர் மீது 4 பாலிசிகள் உள்ளது. அந்த பாலிசியில் உள்ள கோடிக்கணக்கான பணத்தை அபகரிக்கவும், அவர் இறந்த பிறகு கருணை அடிப்படையிலே அவரது பணியை பெறுவதற்காகவும் அவர் மகன்களே திட்டமிட்டு இந்த கொடூர கொலையை செஞ்சிருக்கிறார்கள். அதை பத்தி நீ கேள்விப்பட்டியா ராஜா? நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. 2 மகன்களே கட்டுவரியா பாம்பை வச்சு கிட்டத்தட்ட அவருடைய கழுத்திலேயே 3 முறை கடிக்க வச்சு அவர் கொண்டு இருக்கானுங்க. அந்த பகுதி மக்களை நிலைகுலையே வச்சிருக்கு கூட சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பசங்க எதுக்காக கொண்டிருக்காங்கன்னா, அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அரசு பணி, அவர் 54 வயசு, இன்னும் 6 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்கு. அவர் அதுக்கு முன்னாடியே அவரை கொண்டுட்டு கருணை அடிப்படையில ஒரு பையன் அந்த வேலையை வாங்குறதாகவும், அடுத்ததா இவர் கிட்டத்தட்ட ஒரு 11 இன்சூரன்ஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப 11 இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் இவர் இறந்துட்ட பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கி 2 பேரும் அண்ணனும் தம்பியும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கூலிப்படையை வச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நூதன முறையில ஒரு பாம்பே கடிச்சு இவர் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி கொலை நடந்திருக்கிற இடம் பொதட்டூர்பேட்டையில தான் நடந்திருக்குது. இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோர் கழக சார்பா அந்த பொதட்டூர் காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி இன்னும் டீட்டெயில் நம்ம கேட்கலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கறேன் ஐயா. சரி ராஜா. வணக்கம் சார். நாங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்துல பேசுறோம் சார். பாதிக்கப்பட்டோர் கழகத்துல பேசுறோம் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் சார். இப்போ நம்ம அந்த கணேசன் நம்ம அந்த பசங்களே கொண்டுட்டாங்கல்ல பாம்பு பண்ணி, அது நம்ம ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். நம்ம ஸ்டேஷன் இப்போ ரிமாண்ட் போடலுங்களா? சரி சரி. எதுக்காகனா இது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் அதை கருதுறோம். 10 பசங்களே மகனை கொண்டு தந்தையை கொண்டுட்டாங்களே, அதுக்காக அதை பார்க்குறோம். அது எஃப்ஐஆர் நம்பர் தெரியுமா சார்? கேட்டு சொல்லுங்க சார். ஓகே சார். இப்பயும் சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும். என் பேர் ராஜா சார். பாதிக்கப்பட்டோர் கழகம் பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர். கிரைம் நம்பர் டிஎஸ்ஆர்ல பார்த்து சொல்ல முடியுங்க? சொல்லுங்க சார். 203/2025. டேட்டு தெரியுமா சார்? டேட்டு 203/2025 அண்டர் செக்ஷன் சார், ஆல்டர்னேட்டிவ். சரி 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 சார். இப்போ நம்ம திருத்தணி ஜேஎம் தான் ரிமாண்ட் இல்லைங்களா? பள்ளிப்பட்டுங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், இப்போ இது நாங்கள் சமூக பிரச்சனையா இதை பார்க்குறோம். ஏன்னா ஒரு மகன்களே தன்னுடைய ஆமாம் சார், அதனால தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அதுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். 22/12/2025 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா 203/2025 ஐயா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட்டிவ் பண்ண போகிறாங்களா? இப்போ போட்ட எஃப்ஐஆரில் ஆல்டர்னேட்டிவ் பண்ண போகிறாங்களா? அந்த 2 பேரையும்
பள்ளிப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி 2 பேரையும் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஐயா. இப்போ இந்த இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம், சமூக ஆர்வலர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தந்தையே மகன்கள் வந்து கொண்டு இருக்கிற விஷயம் வந்து நாடையே வந்து உலுக்கிருக்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். தமிழக அரசும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல உடனே என்கவுண்டர்லாம் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வளரவே விடக்கூடாது. உரிய விசாரணையை செய்து உடனடியா அவங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கு மேடைக்கு அனுப்பணுன்றது வந்து என்னுடைய கருத்தா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். பாதிக்கப்பட்ட கழகத்தின் சார்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நீங்க வந்து பதிவிடுங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒரு பெரிய விஷயமா தான் வந்து கொண்டு போனோம் என் மக்கள் மத்தியில். இந்த சமுதாயத்துல பள்ளியும் சரி, பெற்றோர்களும் சரி, பொதுமக்களும் சரி, பணம் 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 என்ன குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுனால இந்த பணத்துக்காக செய்யறது எதுவுமே அவங்க தவறு இல்லைன்னு நினைச்சு செய்யறாங்களா, இல்ல எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல பணம் வேணும் இந்த கருத்தோடு அவங்க செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் வளர்ப்பு தான். இதுல ஒரு விஷயம் எனக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேல 11 பாலிசிகள் எடுத்திருக்காங்க. இதுல இறந்து போன கணேசன் மேல மட்டும் 4 பாலிசி இருக்குது, 3 கோடி ரூபாய் இருக்குது. இது அவங்க மகன்கள் 2 பேருமே திட்டமிட்டு செய்தாங்களா, அவர் குடும்பத்தாரும் உடந்தையா? உடந்தை இல்லாத எப்படி 11 பாலிசிகள் திட்டமிட்டு அந்த குடும்பத்துல போட்டிருப்பாங்க? இது நீண்ட நெடிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியுள்ளது. காவல்துறை இவற்றை வெளிக்கொணரும் என நான் நினைக்கிறேன். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கு கிளைம் பண்றதுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் அவங்க ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்ச பிறகு அந்த இன்சூரன்ஸ் நிர்வாகம் தான் என்ன பண்ணிருக்குதுன்னா இவங்க மேல சந்தேகப்பட்டு எப்படிடா வந்து இவங்க வந்து அவருடைய சம்பளம் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம், அந்த சம்பளத்துக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் வந்து இவர் எப்படி கட்டுறாங்க அப்படின்றத வந்து அவங்க சந்தேகப்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி அசராக் கிட்ட போயிட்டு வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவரும் இது வந்து அவருக்கும் ஒரு பொறி தட்டி இருக்கு. காவல்துறையினாலே நம்ம தமிழ்நாடு காவல்துறையினாலே வந்து அதை கரெக்டா வந்து மோப்பம் பிடிச்சிருவாங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்டி ஜெயஸ்டி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைச்சு இதை வந்து கண்காணிச்சிருக்காங்க, புலனாய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி புலனாய்வு பண்ணும் போதுதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2 பேருடைய போனை வந்து எடுத்து இதுக்கு முன்னாடி இந்த கொலை நடந்ததுக்கு முன்னாடி யாரெல்லாம் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லா விஷயங்களும் வந்து படிப்படியா வந்து தெரிய வந்துருக்குங்க ஐயா. இதுல வந்து நுண்ணறி பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைபர் கிரைம் வந்து இந்த விஷயத்துல வந்து மிக சிறப்பா வந்து செயலாற்றி இந்த கொலையை வந்து 2 மகன்கள் தான் செஞ்சிருக்காங்க. காரணம் இதுதான் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஐயா. இன்னைக்கு பசங்க பார்த்தீங்கன்னா 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறையில கம்பி தான் எண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபரா எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம நேர்களுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த 11 பாலிசிகள் எடுக்கப்பட்டதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. இதுவரையில் காவல்துறை எந்த அளவுக்கு தன் ஆய்வை செய்துள்ளார்கள் என்று துல்லியமாக நமக்கு தெரியவில்லை. காவல்துறை மேலும் இதில் ஆய்வுகள் செய்ய வேண்டியுள்ளது. ஒரு விஷயத்தை மட்டும் காவல்துறை கண்டுபிடித்துள்ளார்கள், தன்னுடைய வருமானத்துக்கு மிகுதியாக பாலிசியை போட்டிருக்கிறார்கள். எதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டது? வருமானத்துக்கு மிகுதியாக பாலிசி ஏன் எடுத்தார்கள்? இதில் கணேசனுடைய பங்கு என்ன? அவர் குடும்பத்தாருடைய பங்கு என்ன? நமது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறையை விட சிறப்பாக செயல்படும் என்றது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையினால் தமிழ்நாடு காவல்துறை அனைத்தையும் வெளிக்கொணரும் என்பதிலும் எனக்கு தெளிவாக இருக்கிறது. முடிவில்
குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். அந்த தண்டனை மற்றவர்களுக்கு பாடமாகவும் இருக்க வேண்டும். சட்டங்களும் தண்டனையும் கடுமையாக இருந்தால்தான் சமுதாயத்தில் குற்றங்கள் குறையும். சமூக நல அமைப்புகளும் பள்ளி கல்வித்துறையும் பெற்றோர்களும் கூடுதலாக சமூக நல்லிணக்கத்துக்கு பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அது நமது சமுதாய கடமையாகவும் உள்ளது, அரசாங்கத்தின் கடமையாகவும் உள்ளது. உங்கள் பொன்னான நேரத்தை குரல் அற்றவரின் குரலாக ஒலித்ததற்கு நன்றி ஐயா. மீண்டும் ஒரு குரல் அற்றவரின் குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.